என்னதான் இந்த தினேஷ் இருந்துட்டு நம்ம மயில கடத்திட்டு போனாலும் சரி, அடுத்ததா மயில் தப்பிச்சு போனது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த ரூம் பாய் ஒருத்தன் வந்து மயில காப்பாத்துறேன் அப்படிங்கிற பேர்ல, கடைசியில இப்படி வந்து பண்ண பார்ப்பான் அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு தினேஷே எவ்வளவோ பரவால்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அதே சமயத்துல இப்போ மயில காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே இதுக்கப்புறம் மயில காப்பாத்தவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு விஷயத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நிலைமையும் வந்து நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதே சமயத்துல இந்த ரூம்பாயும் அதாவது நம்ம மயில வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடியது. அடுத்ததா இந்த ரூம்பாய் மாற்றத்துக்கு முக்கியமான விஷயமா இருக்கக்கூடியது. இந்த நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வந்து இந்த ரூம்பாய் இருந்துகிட்டு அவன் நினைச்சத வந்து சாதிச்சுக்கலாம். அதாவது தான் பொண்டாட்டிக்கு நகையும் கிடைச்சிருச்சு. அதே மாரி தனக்கு உண்டான ஆசையும் வந்து நம்ம நிறைவேத்திக்க போறோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ரூம் பாய்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா விஜய், மல்லி இவங்க 2 பேரும் போலீஸோட இங்க மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த ரூம் பாய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா ஈவ்னிங் ஆன உடனே அதாவது இப்போ வேலைக்கு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஈவ்னிங் வந்து தன்னோட ஒரு சொந்தக்காரங்க ஃபங்ஷனுக்கு இந்த ரூம் பாயோட பொண்டாட்டி வந்து நகை எல்லாத்தையுமே போட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க. ஏன்னா, அவங்க முன்னாடி போய் கெத்து காட்டணும். இவ்ளோ நகை என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஆனா, அந்த ஒரு விஷயம் தான் வந்து உண்மையிலேயே இப்போ இப்படி மாறப்போகுது. அதுவும் இல்லாம இந்த ரூம் பாய் வசமா சிக்க போறா. மயில காப்பாத்துறதுக்கு இவ்ளோ உதவியா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்பதான் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். என்னதான் ஆச்சு? அதுவும் இல்லாம இந்த ரூம் பாய் கிட்ட இருந்து நம்ம மயில் தப்பிக்க போறாங்களா இல்லையா? உண்மையிலேயே விஜயும், மல்லியும் எப்படி வந்து நம்ம மயில காப்பாத்த போறாங்க? இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தினேஷோட அந்த ஒரு விஷயம் எண்ட் ஆயிடுச்சு. அதாவது தினேஷ் தான் வந்து லவ் பண்ணி ஏமாத்தி கூட்டிட்டு வந்தான். இங்க கூட்டிட்டு வந்த இடத்துல எப்படியோ ஒரு வழியா வந்து மயிலுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. மயில் இந்த ஒரு விஷயத்த வச்சு தன்னை வந்து தலையில வந்து அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து இப்ப இருக்கு. அப்படி இருக்கும்போது மயில் எங்க போனா, ஊருக்கு போனாலா, ஏன் யாருக்கும் ஃபோன் பண்ணல இப்படின்ற பல கேள்விகள் அங்க இருந்திருந்தாலுமே கூட அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது இப்போ தப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மயில தேடாம விடவும் முடியாது. ஏன்னா மயிலோட கான்டாக்ட் இன்னும் யாருக்குமே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம நம்ம மல்லியும், விஜயும் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல தான் வந்து நம்ம நாகு வந்து ஃபோன் பண்றாங்க. மல்லிக்கும், விஜய்க்கும் வந்து ஃபோன் பண்ணி, அதாவது இந்த நகைய பத்தி வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே இதுக்கப்புறம் லீட் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம மல்லிய வந்து காப்பாத்துறது வந்து அதாவது மயில வந்து காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவ்ளோ வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில இப்படி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்து, கடைசியில இப்படி காப்பாத்தப்படுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அந்த ரூம் பாய் இருந்துட்டு இங்க போலீஸ் வந்தாங்க. அதுவும் இல்லாம நம்மளையும் ட்ரேஸ் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாரி வந்து தெரிஞ்சு, வேலையா அங்கருந்து அதாவது தன்னோட வீட்ல இருந்து மயிலு வந்து ஷிப்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணாங்க. அதாவது ஏற்கனவே தன்னோட பொண்டாட்டி வந்து வீட்ட விட்டு வெளிய கிளம்புனா போதும். அடுத்ததா வந்து தான் ஆசைப்பட்ட நம்ம மயில வந்து அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற மாரி வெறியோட தான் இருந்துட்டு இருந்தான். ஆனா, இப்போ எந்த நேரத்திலயும் வீட்டுக்கு போலீஸ் வந்துரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உடனடியா மயில வந்து ஒரு கார்ல ஏத்திட்டு அதாவது ஏற்கனவே மயக்கமா இருக்காங்க. அவங்கள ஒரு கார்ல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயி வந்து போயிட்டு இருக்காங்க. வேற ஒரு இடத்துக்கு. ஏன்னா போலீஸால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம சேஃப் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இந்த வந்து அதாவது இந்த ரூம் பாய் வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா அதே சமயத்துல நம்ம ஏற்கனவே வந்து நாகு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மயில வந்து காணோம். நகையையும் வந்து காணோம். ஒரு பக்கம் நகை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நகை. ஏன்னா அவங்க வந்து அவங்க சம்பாதிச்சு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த டிசைன் தான் வேணும்னு சொல்றது செய்ய சொல்லி, அந்த ஒரு டிசைன பர்ட்டிகுலரா வந்து செஞ்சு வந்து வாங்குன ஒரு டிசைன் அது. அப்படி இருக்கும்போது நம்ம நாகு இருந்துட்டு ரீல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தன்னோட கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்காக. அதுவும் இல்லாம மயிலுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியாம, கொஞ்சம் வந்து குழப்பத்துல இருக்கும்போது இந்த மாரி ரீல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல தான் அந்த ரூம் பாயோட பொண்டாட்டியோட கழுத்துல நகை வந்து போட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா?
அந்த ஒரு ரீல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகுது. அந்த ஒரு ரீல்ஸ் தான் வந்து இப்போ நம்ம நாகு பார்த்துட்டு, இது என்ன நம்மளோட நகை மாரியே இருக்கே! அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவங்களோட Instagram ஐடிலலாம் வந்து போய் செக் பண்றாங்க. அந்த ஃபோட்டோல இருக்கக்கூடிய அந்த நகைய வந்து ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. அந்த நகைய பார்த்ததுக்கு அப்புறம் தான், உண்மையிலேயே வந்து அது நம்மளோட நகை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அத வந்து விஜய்க்கும், மல்லிக்கும் அனுப்பி வச்சுட்டு, மல்லி உனக்கு ஒரு ஃபோட்டோவும், அதே மாரி ஒரு ரீல்ஸும் அனுப்பிச்சு வச்சிருக்க பாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அத வந்து காட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த நகை வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா மல்லி? இது அச்சசல் என்னோட நகை மாரியே இருக்கு. என்னோட நகை மாதிரியே இல்ல. உண்மையிலேயே இது என்னோட நகை தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே மயில் தான் வந்து அந்த நகைய வந்து ஆட்டைய போட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஆனா அதே சமயத்துல இந்த நகைய போட்டிருக்கக்கூடிய பொம்பளைய கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அடுத்ததா மயில ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவங்க யாரு, என்ன, ஏது எல்லாத்தையுமே அந்த Instagram ஐடிய வச்சு அவங்களோட ஃபோன் நம்பர்ல இருந்து எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில அந்த லேடி முன்னாடியே வந்து நம்ம விஜய், மல்லி இவங்க எல்லாருமே போய் நிக்க ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த உடனே அந்த லேடிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதே மாதிரி அந்த நகைய பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த நகை எங்க இருந்துச்சு, என்ன ஏது அப்படின்ற மாரி சொல்லி, உடனே ஒரு புழுகல வந்து விடுறாங்க. இந்த மாரி வந்து இந்த நகைய நாங்க தான் வாங்குனோம். இதுவும் வந்து ரொம்ப ஆன்டிக் பீஸ் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில ஒரு 4 அறைய விட்டதுக்கு அப்புறமா என் புருஷன் வந்து ஒரு பொண்ண வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. அந்த பொண்ணு வச்சிருந்த நகை தான் இது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. உண்மையிலேயே ஒரு நகைய வச்சு நம்ம மயில இப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த நாகுக்கும் வந்து நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே மயிலெல்லாம் வந்து தான் பொண்ணு மாதிரி தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மயிலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம காப்பாத்துறதுக்கு இதுவே வழிவகுக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.